ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆரிஷ் இன்னைக்கு வந்து வாக்கிங்கோட நிறைய ஃபன்னுக்காக பைனாக்குலர் எடுத்து வந்திருக்கான். தூரத்தில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக எடுத்து வந்திருக்கான். இவன் கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆக்சுவலி லாஸ்ட் 2 டேஸாக நம்மளால் போட முடியல, ஏன்னா சரியான மழை, ரொம்ப என்ன மாதிரி இருந்தால் ஒரு இருட்டாக இருந்துச்சு, எங்களால் கேமராவில் கவர் பண்ணவே முடியல. பட் ஆனால் வாக்கிங் வந்தோம். ஸோ அப்படியே நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மழை பெஞ்சு என்ன தான் இயற்கை சூழலாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க, காற்று மேலே காற்றடிக்குதுன்னு தான் வந்தோம். ஆனால் ரொம்ப இப்போ நாற்றடிக்குது. சரி, அப்படியே போயிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு மேம் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம வாக்கிங் வந்துட்டா பசங்களை யார் பார்த்துக்கிறது, எங்கள் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பசங்களை ஏன் கூட்டிகிட்டு வரக்கூடாதா? நம்ம மட்டும்தான் வாக்கிங் போகணுமா, பசங்க போகக்கூடாதா? குழந்தைங்கள்லாம் இப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. யாருமே எந்திரிக்கிறது கூட இல்லை, ஃபோன் பார்த்துட்டு அங்கங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இயற்கை மேலே ஒரு ரசனையோ ஒரு நாட்டமோ கிடையாது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கனால மற்றவங்க கூட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேசுகிறதையே அவங்க அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஹெல்த் வைஸும் நல்லா இருப்பாங்க, மெண்டல் வைஸுமே அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு சூட் ஆகுதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், நைஸ். இந்த மாதிரி குழந்தைங்களோட நீங்கள் வெளில போகும்போது இந்த ஃபோன் பேசுவாங்கள்ல, அப்போது ஆரிஷ் ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருந்தேன். அந்த அம்மாவுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கு, அவங்க ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ செக்யூரிட்டிக்கு ஃபோன் வருது. செக்யூரிட்டி சார் வந்து அங்கே குழந்தைங்க வந்து ஆபத்தான முறையில் விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிக்கு உள்ளுக்கு இருந்து கேமரா செக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருந்ததை வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து குழந்தைங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி வந்து திட்டாரு. அப்போயும் அவங்க வந்து குழந்தைங்கள வந்து காணாங்கிற ஒரு பதட்டம் அப்போ தான் வருது. அதுக்கப்புறம் போய் அவங்க நிற்கிறதுக்கும் குழந்தைங்க ஒரு 200-300 மீட்டர் தாண்டி தனியாக ரோட்டில் பஸ்ஸு போகிற இடத்துல விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கவனக்குறைவுலாம் வருது. ஸோ ஃபோன் பேசினாலும் வெளியில் போனீங்கன்னா குழந்தை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம ஏன்னா ரொம்ப முக்கியம், மிஸ் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மலாம் வேலைக்கு போயிட்டு வாக்கிங்காக வரோம். இவங்க வேலைக்கு வர்றதே பாருங்களேன், இந்த மாதிரி சைக்கிள் இல்லைன்னா நடந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வேலைக்கு வர்றதோட போகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. ஆனால் நம்மலாம் சின்ன சின்ன இடத்துக்கு போகிறதுக்கு கூட நம்ம ஆட்டோ தான் எதிர்பார்ப்போம். இப்போ கூட பாருங்கள், நம்ம வேலையும் பார்த்துட்டு வாக்கிங்குங்கிற 2 hours 1.5 hours வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், ஜாலியாக அப்படியே நிறைய பேர் இங்கே விவசாயம் பண்ணுற யாருமே வண்டியிலே வரல, எல்லாமே சைக்கிள் நடந்து போகிறாங்க. லேடிஸ்லாம் இவங்களாம் அப்படியே பேசிக்கிட்டே அவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஈவினிங் கூட வேலைக்கு வராங்க. நம்மளாம் 9 to 10 ஜாப் தானே பார்க்குறோம். ஆனால் விவசாயிங்க தான் அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருட்டுற வரையும் வயக்காட்டிலே இருக்காங்க. விவசாயம் முடிக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. மிகப்பெரிய ஒரு சாகசம் அவங்க இந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க இப்படி போனாங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்க பெரிய வண்டி வந்துச்சுன்னா எப்படி அவங்க வருவாங்கங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வராங்க, ஆப்போசிட்டில் ஒரு 2 wheeler வருது. வில் சி. இருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. நைஸ். இதே பெரிய ரோடுனா கஷ்டம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி எல்லா பக்கமும் ஒரே நெல் சாகுபடிக்காக எல்லாமே உழவு ஓட்டி போட்டிருக்காங்க. எங்களை விட்டு இவங்க எங்களை விட்டுட்டு ஓடுறாங்க. அப்போ முடியலங்க, நடக்கிறது தானே சொல்லிட்டு இருந்தோம். இவங்க திடீர்னு ஜாக்கிங் ரன்னிங் ஆயிடுச்சு. முடிச்சாச்சு. இந்த ஆரிஷ் சட்டையெல்லாம் பாருங்கள், சூப்பரில் பயங்கரமாக. நாளைக்கு வந்து நாங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய் பாய்.